ஏழைகளின் துயர் துடைக்க வந்த தலைவி சாரதா, உத்தம தலைவி சாரதா, நமது சாரதா, ஏழைகளின் விடிவெள்ளி சாரதா. இந்த வெற்றிக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நான் ஜெயிச்சேன்னு சொல்றதை விட இந்த ஊரு ஜெயிச்சதுன்னு தான் சொல்லணும். இனிமே உங்களுக்காகவும் இந்த ஊருக்காகவும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் பாடுபடுவேன். இந்த கிராமத்துக்கே நல்ல காலம் பிறந்தாச்சு. மாலை போடுங்க. இந்த மாலை நியாயமா நம்முடைய வெற்றிக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி பாடுபட்ட தியாகி சத்தியமூர்த்திக்கு தான் சேரணும். ஐயா வாமா. நாம ஜெயிச்சிட்டோம் ஐயா, ஜெயிச்சிட்டோம். அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லு. ஜெயிக்கிறத தவிர நமக்கு வேற என்னமா தெரியும்? அடடே, அதுக்காகத்தான் இந்த மாலை மரியாதை இல்லாமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இந்த வெற்றியே உங்களால கிடைச்சது தானே. முதல்ல உங்களை கௌரவிக்கணும் தான் வந்தேன். இந்தாங்க. ஐயா என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? இல்லம்மா, இந்த ஊர் ஜனங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாதா, நடந்துராதா அப்படின்னு என்னை விட அதிகமா துடிச்சது என் மகன் தான். ஐயா நியாயமா இந்த மாலை அவனுக்கு தான் போடணும். ஐயா உங்களுக்கு இப்படி ஒரு மகனா? எல்லாருக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வரலாறு இருக்கும். ஆனா என் பையன் பிறந்ததே ஒரு வரலாறுமா. அந்நியங்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தமே, அந்த நேரத்துல எந்த காரணத்தை கொண்டு இந்த அடிமை மண்ணுல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட கூடாதுன்னு சுமார் 18 வருஷம் நானும் என் மனைவியும் பிரிஞ்சே வாழ்க்கையை நடத்துறோம். அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான்மா எனக்கு இந்த அற்புதமான பையன் பிறந்தான். என் லட்சியம் என்னவோ அதுதான் அவன் லட்சியம், என் கொள்கை என்னவோ அதுதான் அவன் கொள்கை. எல்லாத்திலையுமே ஒத்து போறோம் நாங்க. ஒரு ஒரு விஷயத்துல மாத்திரம் ஒத்து போக முடியலம்மா. டே, எனக்கு பிடிச்ச பொண்ணை தர நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதாடா நல்லா இருப்பேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. நான் யார காதலிக்கிறேனோ அவளைத்தான் கல்யாணம் பண்ணி தீருவேன் அப்படின்னு பக்கத்து கிராமத்துல இருந்து யாரோ ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிட்டு போட்டாமா. அன்னைக்கு வீட்டை விட்டு போறவன் தான். அதுக்கப்புறம் அவரை ஆத்த அடிச்சு கொன்னுட்டாங்கிற செய்தியை தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்? ஏம்மா, இவளை ஆத்த அடிச்சு போட்ட செய்தி உனக்கு எப்படி தெரியும்? ஐயா நீங்க உங்க மகனை தான் இழந்தீங்க, ஆனா நான் என் மாங்கல்யத்தை இழந்துட்டேங்க. அப்போ அப்போ நீ? நான் தாங்க உங்க மருமக. அவர் இறந்துட்டதா இந்த ஊரையே நம்ப வச்ச அந்த தர்மலிங்கம் ஆளுங்களை வச்சு அவரை அடிச்சு கொன்னுட்டாயா. கொன்னுட்டா. இன்னைக்கு அவளுக்கு பதவியேற்பு விழாவா? ஆமா, ஆதியில இருந்து உங்களை வீதியில் நிக்க வச்சுட்டு பாதியில வந்து இன்னைக்கு பல்ல கேறிட்டாளே. ஏற விட மாட்டேன். ஒண்ணு இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரே இருக்க கூடாது. தலைவர் இல்லாம ஒரு ஊரா? ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்களே. அப்ப நான் தலைவரா இருக்கணும். அது எப்படி? பதவியேற்பு விழாவில் அந்த அம்மாவை சாவடிக்கணும். மறுபடியும் இந்த ஊர்ல பை எலெக்ஷன் நடக்கணும். பழையபடி நான் பஞ்சாயத்து தலைவரா வரணும். தலைவரே, மறுபடியும் அந்த பிஞ்சு தலையை வந்து நிக்கிறான். என்னடா? பணம் வாங்கி போலான்னு வந்தேன். எரிஞ்சிட்டு இருக்கிற கொள்ளில எண்ணெய் ஊத்த வந்தியா? இல்ல, பேசின ஊதியத்தை வாங்கி போலான்னு வந்தேன். ஊதியமா? பெரிய மில் தொழிலாளி ஊதியம் கேட்க வந்துட்டா. போடா போடா. அப்ப பணம் போடமாயிடுவேன். போடா போடா, விரிஞ்சு தலையா. அப்படியா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், வரேன். என்னையா சொல்லிட்டு போறா? அதான் நீங்க தோத்துட்டீங்க. இது கூட தெரியல. டீச்சரை நீங்க கொலை பண்ற திட்டத்தை ராஜா கிட்ட போய் சொல்லிருவேன்னு சிக்னல் கொடுத்துட்டு போறான். ஏய், எண்ணி 2 நிமிஷத்துல இந்த பையன் யமலோகம் போய் சேரணும். இந்த ராஜா பையன் பதவியேற்பு விழாக்கு வராம பாத்துறீங்க. டீச்சரை அவளை நான் எங்க கையாலே தீர்த்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஜனங்களுக்கு சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நான் அந்த விழாவில் போய் கலந்துக்கிறேன். தலைவரே, சுடுறது பார்த்து சுடுங்க. அடையாளம் தெரியாம என்ன சுட்டுறாதீங்க.
நீயா? ஏய் உன்ன என்ன என்ன மன்னிச்சிருங்க. உங்க தங்கச்சிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தர்மலிங்கம் தான். சரி முதல்ல ஹாஸ்பிட்டல் போறவா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. இனிமே என்ன காப்பாற்ற முடியாது. என்ன காப்பாத்துறதை விட அந்த டீச்சரை போய் காப்பாத்துங்க. என்ன சொல்ற? பதவியேற்பு விழாவில் தர்மலிங்கம் அந்த டீச்சரை கொல்ல போறான். போய் காப்பாத்துங்க.
அவங்க ஆசை என்னாச்சு, அந்த மீசை எங்க போச்சு? ஒரு பூவே புயலாச்சு, நல்ல நேரம் பிறந்தாச்சு. அவங்க ஆசை என்னாச்சு, அந்த மீசை எங்க போச்சு? சொன்னாலும் கேட்காத ஊருக்கு நீங்க சொன்னீங்க பாடத்தை தான். அம்மாவும் வரவாலே ஊரெல்லாம் இனிமேலே ஆனந்த பண்பாடணும். எல்லோரும் கூடி வாழ்த்து பாட நூறாண்டு நீ வாழணும். எல்லாம் திருநாள் நமக்கு. என்ன பேச்சு இப்போ வெற்றி அடைஞ்சாச்சு. அவங்க ஆசை என்ன ஆச்சு, அந்த மீசை எங்க போச்சு? அப்பாவி ஏழைக்கு உப்பாக வாழும் அம்மாவும் பேர் சொல்லுது. குட்டெல்லாம் உடஞ்சாச்சு, குடையெல்லாம் கவுந்தாச்சு, குறையது அம்மாவுக்கு. பொன்னான காலம் வந்ததாலே ஓடாத தேனோடுது. பல்லாண்டு 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 வாழ்வு. அவங்க ஆசை என்னாச்சு, அந்த மீசை எங்க போச்சு? ஒரு பூவே புயலாச்சு, நல்ல நேரம் பிறந்தாச்சு. மேடம் சாரதா, ஏழைகளின் விடிவெள்ளி மேடம் சாரதா. நமது தலைவி, ஊழலை ஒழித்த தலைவி, நமது தலைவி மேடம் சாரதா. ஏழைகளின் தலைவி, உத்தம தலைவி, நமது தலைவி, அன்பு தலைவி, உத்தம தலைவி.
துரத்திட்டு வராங்க. சட்டையில கிச்சுறாங்க. எனக்கு கொண்டு வாங்க போல இருக்கு தியாகி. எனக்கு பயமா இருக்கு தியாகி. ஏதாவது பண்ணியா தியாகி? ஏதாவது பண்ணியா தியாகி? ஏதாவது பண்ணியா தியாகி? ஏதாவது பண்ணியா தியாகி? ஏதாவது பண்ணியா? ஏதோ நம்மளால முடிஞ்சது. மாமரத்து குயிலு பூ மஞ்சமிடும் மயிலு, மாமரத்து குயிலு பூ மஞ்சமிடும் மயிலு. நேத்து கொடுத்த முத்தம் நெஞ்சில் இனிக்கும் நித்தம். மாமரத்து குயிலு பூ